நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் ஏ ப்ரெசன்டேஷன். நம்ம என்ன பண்ணோம், ஸ்லைட் க்ரியேட் பண்ணோம், பேக்ரவுண்ட் டிசைன் வச்சோம், கண்டென்ட்டை ஆட் பண்ணோம், ஸ்லைட் ஷார்ட் யூஸ் பண்ணி வியூ பட்டன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 5 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதில் எப்படி ஃபார்மேட்டிங்ஸ் பண்ணுறது, ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட்டிங், டெலிட்டிங் அண்டு ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். ஒரு நியூ ஸ்லைட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் பண்ணலாம். ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரியேட்டிங் ஏ ஃபஸ்ட்டு ஸ்லைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே க்ரியேட்டிங் ஏ ஃபஸ்ட்டு ஸ்லைட் இப்படி தான் இருக்கும். அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நியூ ஸ்லைட்ஸை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் மெனுவில் போய்ட்டு ஸ்லைட் ஆப்ஷன், அப்படி இல்லைனா டூப்ளிகேட் ஸ்லைட்னா ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி எடுக்கிறது தான் டூப்ளிகேட் ஸ்லைட். ஓகே, அப்படி இல்லை நியூ ஸ்லைடில் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இது ஸ்லைட் ஐக்கான் யூஸ் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்சர்ட் மெனு மூலமாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நியூ ஸ்லைட்ஸ் வந்து ஆட் பண்ண நமக்கு வந்து வியூ. இங்கே பாருங்கள், தேவையில்லாத ஸ்லைட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெலிட்டிங்கே ஸ்லைட் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். அது எதில் இருக்கும் அப்படின்னா எடிட்டில் போய்ட்டு டெலிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். நம்ம செலக்ட் பண்ண ஸ்லைடு வந்து என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், டூப்ளிகேட்ஸ். நீங்கள் எந்த ஸ்லைட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஸ்லைட்ஸ், அந்த செலக்டட் ஸ்லைட்ஸுக்கு அடுத்த ஸ்லைடாக வந்துடும். அப்படின்னா செலக்ட் பண்ண ஸ்லைட் டெலிட் ஆகிடும். அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம், பர்டிகுலர் டிசைன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்லைட் லேஅவுட் யூஸ் பண்ணி அந்த லேஅவுட் ஃபார்மேட்டே மாற்ற முடியும். பர்டிகுலராக ஸ்லைட் ட்ரான்சிஷனை இதுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும். அப்படிலாம் என்ன பண்ண முடியும், ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்லைட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 4 ஸ்லைட்ஸ் இருக்குது. அந்த ஸ்லைட்ஸை 1 to 4 ஆர்டரில் இருக்குது. அந்த ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரீஅரேஞ்ச் பண்ணதை வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி வியூ பண்ணி பார்க்குறது தான் எது யூஸ் ஆகுது, ஸ்லைட் ஷோவில் இருக்கிற F5. ஓகேவா? ஸ்லைட் ஷோ மெனுவில் ஸ்லைட் ஷோ ஆப்ஷன், அப்படி இல்லைனா F5 கொடுத்தீங்கனால என்ன ஆகும், நம்ம எல்லா ஸ்லைட்ஸுமே வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஹவு டு கிரியேட் ஏ நியூ ஸ்லைட்ஸ். லைக் remember to save frequently while working on the presentation to prevent any losses of information. நீங்கள் லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாஸும் என்ன ஆகக்கூடாது, லாஸ் அப்படின்னாக்கா விட்டுறக்கூடாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? டேட்டாஸ் வந்து டெலிட் ஆகக்கூடாது. யூ வாண்ட் டு ஆக்டிவேட் த ஆட்டோ ரெக்கவரி ஃபங்க்ஷன். டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷனில் லோட் ஆர் சேவ் ஜென்ரல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. மேக் ஷுர் தட் த சேவ் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் is selected and that you have entered a suitable recovery frequency. Okay, the first எப்படி வந்து நம்ம கிரியேட்டிங் இதை ஃபஸ்ட்டு ஸ்லைட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். The first slide is normally a title slide. Design the layout as per its purpose of presentation. You can use the pre-packed layout available in the layout section of the task panel போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லேஅவுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் வந்து இருக்கும். அந்த லேஅவுட்டில் யூசர் வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா லேஅவுட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து அப்படின்னா டாஸ்க் பேன் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ நார்மலாக நம்ம கிரியேட்டிங் த ஃபஸ்ட்டு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், டைட்டில் வித் சப்டைட்டில், 2 சப்டைட்டில் இருக்குது, ஒரு மெயின் டைட்டில் இருக்குது. இதுங்க பாருங்கள், பாக்ஸஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸஸில் நம்ம என்ன பண்ணலாம், டேபிள்ஸு, பிக்சர், கிராஃபிக்ஸு, ஆடியோ, வீடியோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, லிசன். You can use the pre-packed layouts available in the layout section of the task pane. Suitable layouts are title slide, which also contain a section for a subtitle or title only.
title and content, the title and two content and also on சிங்கிளாகவும் இருக்குது மல்டிபிள் டைட்டில்ஸும் இருக்கிற ஆப்ஷன் லேஅவுட்டில் இருக்குது. அதில் யூசர் எது வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். Select a layout in the layout section of the task pane by clicking on it. இதில் நமக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. Click on the click to add title. Assume the blank slide layout was not used and then type the slide text. Adjustments to the formatting of the title can be done by pressing a F11 key. Okay, right clicking the title presentation style entry and selecting modify from the pop-up menu. Okay, if you are using the title slide layout, clicking on the click to add text option use பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்டைட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். To proceed here above, make adjustments to the formatting if required. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், formatting option யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடிஷ்னல் ஸ்லைட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இன்சர்ட்டிங் அடிஷ்னல் ஸ்லைட்ஸ். The steps for inserting additional slides are basically the same as for the selecting the title page. It is a process that has to be repeated for each slide. Unless you are using more than one slide master, your only concern is the layout section of the task pane. Task pane select பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இதுதான் நார்மல் ஸ்லைட். நியூ ஸ்லைடை ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தம்ப்நெயில்ஸில் நமக்கு ஆட் பண்ண ஸ்லைட்ஸ் வந்து வியூ ஆகும். ஓகேவா. அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. Unless you are using more than one slide master, your only concern is the layout section of the task pane. First, insert all the slides that are needed as per your outline. ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கிறது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, லேயர்ஸை ஓவராலாக செலக்ட் பண்ணிடுங்க. அவுட்லைன் வியூவாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்லி ஆஃப்டர் திஸ் யூ ஷுட் பிகின் ஆடிங் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சச் அஸ் கஸ்டம் அனிமேஷன் அண்டு ஸ்லைட் ட்ரான்சிஷன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கிற லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லைட் ட்ரான்சிஷன் கஸ்டம் அனிமேஷனில் போய்ட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அது எப்படி பண்ணுறது, இங்கே பாருங்கள். நியூ ஸ்லைட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் 1, இன்சர்ட் ஏ நியூ ஸ்லைட். திஸ் கேன் பி டன் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் மெனு ஆப்ஷன் மூலிமா போய்ட்டு ஸ்லைட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஸ்லைட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் ஆன் த ப்ரெசன்ட் ஸ்லைட் அண்ட் செலக்ட் ஸ்லைட் நியூ ஸ்லைட் ஃப்ரம் த பாப்அப் மெனு. இப்போ நீங்கள் இங்கே தான் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்லைட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லைடை வந்து என்ன பண்ணிக்க முடியும், நியூ ஸ்லைடை ஆட் பண்ணிக்க முடியும். கிளிக் த எம்டி ஸ்பேஸ் ஆஃப்டர் த லாஸ்ட் ஸ்லைட். ஆல்சோ கிரியேட் ஏ நியூ ஸ்லைட் பை ஏ ரைட் கிளிக் நியூ ஸ்லைட் ஆப்ஷன். நியூ ஸ்லைட் நம்ம கரண்ட் ஸ்லைடு எந்த ஸ்லைட் மேலே இருக்குமோ அது கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஸ்லைட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். மாடிஃபை த எலமெண்ட் த ஸ்லைட் லைக் ரிமூவிங் அன்நீடட் எலமெண்ட்ஸ். நமக்கு தேவையில்லாத அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸு கிராஃபிக்ஸ் எது வந்தாலும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆடிங் நீடட் எலமெண்ட்ஸ் சச் ஆஸ் பிக்சர்ஸ் டெக்ஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனல் ஒன் பாருங்கள், டெலிட்டிங் ஏ ஸ்லைட். நம்ம எப்படி ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், பர்டிகுலர் ஸ்லைட் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த பர்டிகுலர் ஸ்லைட் செலக்ட் பண்ணமோ அந்த ஸ்லைட் வந்து டெலீட் பண்ண முடியும். யூ கேன் டெலிட் ஏ ஸ்லைட் anytime using the following procedure. Select the slide you want to delete. எந்த ஸ்லைட் வேணுமோ அந்த ஸ்லைட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம delete பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்சர்ட்டிங் நியூ ஸ்லைட்ஸ் யூஸிங் த ரைட் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், எடிட்டில் போய்ட்டோம் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ஸ்லைடை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகேவா. அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், டெலீட்டில் டெலிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்லைட் லேஅவுட் வந்து ஸ்லைடை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் கிளிக் பண்ணியிருக்காங்களா செகண்ட் ஸ்லைடில். இதில் என்னென்ன ஆப்ஷன் வருது பாருங்கள், நியூ ஸ்லைட், டெலிட் ஸ்லைட், ரீநேம் ஸ்லைட், ஸ்லைட் டிசைன், ஸ்லைட் லேஅவுட், ஸ்லைட் ட்ரான்சிஷன், ஹைட் ஸ்லைட், கட், காப்பி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா. பர்டிகுலராக டெலிட் ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா எடிட் மெனு உள்ளே போயிட்டு delete slide ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. deleting a slide using edit menu or else right click the slide and choose delete slide from the pop-up menu. அந்த pop-up menu இங்கே பாருங்கள், select second slide இருக்கா, ரைட் கிளிக் பண்ணோன்னே pop-up menu அதுதான். அந்த pop-up menuல செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, delete slide. அந்த delete slideல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலராக எந்த ஸ்லைடு delete பண்ணணுமோ அந்த ஸ்லைடை வந்து delete பண்ணிக்கலாம். ஓகே. அதுதான் இந்த ஆப்ஷன், டெலிட்டிங் ஏ ஸ்லைட் யூஸிங்
right click. Drag the slide to desired position by holding the mouse using left click. Okay, release the mouse once you drag the slide to desired place. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ 3 ஸ்லைட்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அது பர்டிகுலராக செகண்ட் ஸ்லைடை வந்து என்ன பண்ணுறோம், தேர்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லைட் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்கனாவே போதும். மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிவிடும், செகண்டில் இருக்கிறது தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னாக்கா ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ரீஅரேஞ்ச் த ஸ்லைட்ஸ் யூ நீட் டு ஃபாலோ த ப்ரொசீஜர். செலக்ட் த ஸ்லைட்ஸ் தட் யூ வாண்ட் டு ரீஅரேஞ்ச். எந்த ஸ்லைட் வேணுமோ அந்த ஸ்லைடை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, drag the slide to desired position by holding the mouse using left click. left click யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலராக எந்த ஸ்லைடை மூவ் பண்ணுமோ, யூசர் எங்கே மூவ் பண்ண நினைக்கிறாரோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் த மவுஸ் ஒன்ஸ் யூ ட்ராக் த ஸ்லைட் டு டிசையர் பிளேஸ். எங்கே நம்ம நினைக்கிறோமோ யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஸ்லைடுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இங்கே பாருங்கள் ரீஅரேஞ்சிங் த ஸ்லைட்ஸ். இப்போது செகண்ட் ஸ்லைட்ஸ் இருக்கா, செகண்ட் என்ன பண்ணுறோம், ஃபுத்தோட நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ரீஅரேஞ்சிங் த ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள்,